கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத சரித்திரத்தில் மிக முக்கியமான பதவி வசித்த புகழ்பெற்ற பெண்களும் உண்டு. அதே நேரத்தில் ஒரு சில வசனங்களில் மட்டுமே பேசப்பட்டு உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல படிப்பினைகளை ஏற்படுத்திவிட்டு சென்ற சகோதரிகளும் உண்டு. தொற்பாள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ அல்லது இளவரசியோ அல்ல. அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து அதனால் வந்த ஊதியத்தின் மூலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாள். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று அவளது வாழ்க்கை அழகாய் பேசுகிறது அல்லவா? உன் கையில் இருக்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்டார். மோசே தன் கோலை காண்பித்தான். தாவீதிடம் கவனும் கற்களும் இருந்தன. சிம்சோனிடம் கழுதை தாடை எலும்பு இருந்தது. ஆனால் தொற்பாலிடம் இருந்தது வெறும் ஊசிதான். அது போதும். ஊசியினாலும் தையலினாலும் வந்த வருமானத்தால் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் தொற்கால் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கர்த்தர் அதை கண்டார், அவளை கௌரவித்தார். அவள் மரித்த போது பேதுருவின் மூலம் உயிரோடு எழுப்பி அவளை மகிமையான சாட்சியாக்கினார். கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் என்று அநேகம் பேர் இருந்தாலும் சீஷி என்று அழைக்கப்பட்டவள் இவள் ஒருவளே. அவள் மூலம் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று அப்போஸ்தலர் 9:42 சொல்லுகிறது. தேவ ஜனமே, உங்கள் வெளிச்சம் சிறியதா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யும் போது அவர் உங்களை வல்லமையாக பிரகாசிக்க செய்வார். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன ஊசியை வைத்து அவள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளோ தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்களை நம்பி கொடுத்திருக்கிறாரே, எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரே. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? தேவ ஜனமே, தாளந்துகளோ அல்லது ஆண்டவர் கொடுக்கிற காரியமோ பெரியதா சிறியதா என்பது அல்ல காரியம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் காரியம். அன்றைக்கு தொற்காலிடத்தில் இருந்தது சிறு ஊசிதான். அதை வைத்தே அவள் இவ்வளவு பேருக்கு பிரயோஜனமாய் இருப்பாள் என்றார். அவள் மூலம் அநேகம் 1000 பேர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொன்னார். அவள் உயிரோடு எழுப்பப்பட்டதின் மூலம் அநேகருக்கு சாட்சியாய் மாறுவாள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்கள் கையில் எவ்வளவு காரியங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அழகாக பாடுகிறீர்களே, அதை ஆண்டவருக்காய் உபயோகிக்க கூடாதா? இவ்வளவு அழகாய் பேசுகிறீர்களே, மற்றவர்களோடு வாதாடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காய் சில வார்த்தைகளை பேசக்கூடாதா? இவ்வளவாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களே, அதை ஆண்டவரின் பெயரின் மூலம் செய்யக்கூடாதா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, நான் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒன்றும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருப்பாய் என்றால் தொற்காலிடத்தில் இருந்த அந்த ஊசியை போல உன்னிடத்திலும் சில காரியங்கள் இருக்கிறது. அல்லது எந்த காரியமும் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவரை பரலோகத்தை அசைக்கத்தக்கதான வல்லமையுள்ள ஆயுதமாகிய ஜெபம் இருக்கிறது. உங்கள் முழங்கால் இருக்கிறது. அது போதும். நீங்கள் ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்ய முடியும். ஆகவே எனக்கு அந்த தாளந்தில்லை, இந்த தாளந்தில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு பொற்காலிடத்தில் இருந்த அந்த ஊசியை போல உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்கள் பயன்படுத்துவது நிச்சயம். இதைத்தான் மத்தேயு 5:16 சொல்லுகிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டேவ ஜனமே, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் மற்றவர்களுக்கு தெரியும்படியாய் உபயோகித்து பாருங்கள். அவர் உங்களை பிரகாசிக்க செய்வது நிச்சயம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்